அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய இந்த தியான இசையோடு நாம் நமது தியானத்தை ஆரம்பிப்போம். இந்த தியான இசை நமது மனம் உடல் இரண்டையும் தளர்வடைய செய்து நமது எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தையும் விலக்கி நமது கவனத்தை தலை உச்சி குழியில் அமைதியாக நமது சுவாசத்தோடு அமைதியடைய செய்ய உதவி இருக்கும். தொடர்ந்து நமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து நமது சுவாசத்தோடு மெதுவாக அமைதியடைய செய்வோம். முதலில் 2-3 தடவை நன்றாக சுவாசத்தை உள்ளிழுத்து வெளிவிடுவோம், இரு மூக்கு துவாரங்கள் வழியாக.
பின்பு இந்த சுவாசத்தை நாம் முழு கவனத்தையும் தலையுச்சி குழியில் வைத்து சுழுமுனை நாடி வழியாக நடைபெற விடுவோம். தலையுச்சி குழி வழியாக சுழுமுனை நாடி வழியாக இருதயம் வரை செல்லலாம். நடு இருதயம் வரை அவ்வாறு ஒரு 2-3 தடவை நன்றாக உள்ளிழுத்து வெளிவிடுவோம். இப்பொழுது ஒரு 2-3 தடவை நமது சுவாசத்தை தலையுச்சி குழி வழியாக சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரத்துக்கு எடுத்து செல்வோம். முள்ளந்தண்டின் அடிப்பாகம். சுவாசத்தை மெதுவாக முள்ளந்தண்டு வழியாக உள்ளிழுத்து மூலாதாரத்தில் முடியுமானவரை அதை வைத்திருந்து பிறகு மெதுவாக வெளிவிடுவோம். இவ்வாறு ஒரு 2-3 தடவை நாம் செய்து கொள்வோம். ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஏற்றபடி அதை செய்து கொள்ளுங்கள். காற்றை முழுவதுமாக வெளிவிட்ட பின்பு நமது தலை உச்சி குழியில் சிறிது நேரம் அமைதியாக இருக்கும். உச்சிக்குழியை தளர்வடைய விட்டு விடுவோம். இரு உள்ளம் கைகளையும் மடியில் நன்றாக விரித்து வைத்து அதையும் கவனிப்போம். இடது நாடி சுத்திகரிப்புக்கு மெழுகுதிரியும் மற்றும் அனைவரும் நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். கடந்த வகுப்பில் நாம் பவசாகரம் பற்றி பார்த்தோம். சுய தேர்ச்சி, சுய கட்டுப்பாடு, நானே எனக்கு குரு. அதாவது முழுமையாக அந்த ஆத்ம நிலையில் ஆத்மா எம்மை வழி நடத்துகின்றது. ஆத்மா மூலமாக அந்த ஆத்ம அறிவு ஒளி மூலமாக நமக்கு தேவையான ஞானம் அறிவு கிடைக்கின்றது. அதற்கான மனோபலம் கிடைக்கின்றது. எம்மை நாம் அறிந்து கொள்ளும் அறிவு, எம்மையே நாம் திருத்தி வழிநடத்தும் மனோபலம் நமக்கு அந்த மனோபலம் புத்தி விவேகம் நமக்கு வந்து சேர்கின்றது. இது ஒரு குருவால் நமக்கு நன்றாக வழங்கப்பட முடியும். இது நமது பவசாகரம் குருவுக்கும் சீடனுக்கும் இடையே உள்ள தொடர்பாகும். பல அவதாரங்கள் 10 ஆதி குருமார்கள் எமது பவசாகரத்தை எவ்வாறு பரிணாம முன்னேற்றத்தில் எம்மை வழி நடத்தி வந்தார்கள் என்பதை கடந்த வகுப்பில் பார்த்தோம். ஒரு குருவானவர் எவ்வாறு தனது சீடர்களை அன்போடு
அந்த மாயை என்னும் உலக வாழ்வை கடக்கச் செய்கின்றார். அன்போடு சரியான வழிகாட்டலில் கடக்கச் செய்கின்றார். எனவே உண்மையான ஒரு தூய குரு அவசியமாகின்றது. அமைதியாக நாம் நமது கவனத்தை உச்சிக்குழியில் வைத்துக் கொள்வோம். எம்மை எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்தி, இறை சக்தி என்பார்கள். அதற்கு எம்மை நாம் வெளிப்படுத்துவோம். பிரபஞ்ச சக்தி என்பார்கள். பல பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் சக்தி ஒன்றே. அதுவே எமது அனைத்து உயிரினங்கள், இந்த உலகம் அனைத்தையும் படைத்து பாதுகாத்து வரும் சக்தியாகும். அது எங்கும் நிறைந்திருக்கின்றது. நாம் அந்த விழிப்புணர்வோடு நம்மை முழுமையாக அந்த தெய்வீக சக்திக்கு வெளிப்படுத்தி நாம் இந்த தியான நிலையில் இருப்போம். தூய்மையான, நேர்மையான, கள்ளம் கபடம் இல்லாத பிறந்த இருதயத்தோடு நாம் அந்த தெய்வீக சக்தியை எதிர்நோக்குவோம். நாம் எதையும் ஒழிக்க முடியாது. தெய்வீக சக்திக்கு ஒளிவு மறைவின்றி எமது இருதயத்தை முழுமையாக திறப்போம். நமது இருதயத்தில் ஆத்மா இருக்கின்றது. அந்த ஆத்மாவில் முழு தூய்மையான ஆளுமை பொதிந்திருக்கின்றது. அந்த ஆளுமையை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். நமது ஆத்மாவை ஒளியூட்டுவதன் மூலம். பிரார்த்தனைகள் நமது இருதயத்தை அமைதியடைய செய்கின்றது. நமது மனதை அமைதியடைய செய்கின்றது. எனவே பிரார்த்தனைகள் மூலமாக நாம் எம்மை அணுகலாம். தெய்வீக சக்தியை அணுக முடியும். அந்த தெய்வீக சக்தியை நாம் பிரார்த்தனைகள் மூலம் எதிர்கொள்ளலாம். அது உண்மையில் என்னவென்றால் பிரார்த்தனைகள் மூலம் நாம் எம்மை அணுகுகின்றோம். சில வேளைகளில் நமது கவனம் நமது மனம் அடங்க மறுக்கலாம். சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். மனம் அலைந்து கொண்டே இருக்கலாம். கடைசியில் நம்மை கலைக்க பண்ணலாம். ஆனால் நாம் பிரார்த்தனைகள் மூலம் அணுகும் போது எம்மை அந்த பிரார்த்தனைகள் மூலமாக அந்த தெய்வீக அன்பு சக்தியை எதிர்கொள்ளும் போது அது நிச்சயமாக நமக்கு வேலை செய்கின்றது. எம்மை ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வருகின்றது. பிரபஞ்சத்தின் ஆத்மா தமது இருதயத்தில் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் ஒரே இறைவனால், ஒரே சக்தியால் உருவாக்கப்பட்டது. அந்த இறைவனின் ஒரு சிறு பகுதி எல்லோருக்குள்ளும் ஆத்மாவாக இருக்கின்றது.
இதை எவ்வாறு நாம் உண்மையாக புரிந்து கொள்வது? எமது ஆத்மாவை நாம் உணர்வதன் மூலம் அதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த ஆத்மாவின் நற்பண்புகளை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வது? ஒரு கலைஞன் ஒரு கல்லை பார்க்கும்போது அதற்குள் அழகான சிலையை காண்கின்றான். அவன் செய்வது வேண்டாதவற்றை செதுக்கி அகற்றும் போது அந்த சிலை தானாக ஒளிவிட்டு வெளிவருகின்றது அந்த கல்லிலிருந்து. அதுபோல் எமது ஆத்மாவும் நிறைய தூசு படிந்திருக்கும், மாசு படிந்திருக்கின்றது. எனவே அந்த மாசை நாம் அகற்றும் போது எமது ஆத்மா தானாக ஒளி பெறுகின்றது. ஆத்மா ஆளுமைகள் வெளியேறுகின்றது. எமது ஆத்மாவுக்கு எதிரானவை 6 அடிப்படை எதிரிகள். இது பகவத்கீதையில் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. காம, குரோத, லோப, மோக, மத்சர, மதம். அதாவது ஆசை, கோபம், பேராசை, பந்தம், பொறாமை, தற்பெருமை. இந்த 6ம் நமது ஆத்மாக்கு எதிரானவை. இவை தனித்தனியாகவோ கூட்டாகவோ நமது ஆத்மாவை மாசுபட செய்கின்றது. இவற்றை நாம் விளக்க வேண்டும். மற்றும் இவை தனித்தனியாக எமது கீழுள்ள 6 சக்தி மையங்களையும் பாதிக்கின்றது. ஏனென்றால் எமது சக்தி மையங்களில் இருந்து எமது ஆத்மாவின் ஆளுமைகள் வெளிப்படுகின்றன. அவற்றை இவை தடுக்கின்றது. அதாவது இவை மூடி ஒரு மாசு போல் இருப்பதால் எமது அந்த ஆத்மாவின் ஆளுமை பிரகாசிக்க முடியாமல் இருக்கின்றது. எனவே இவற்றை அகற்ற வேண்டியது எமது கடமையாகும். நாம் ஒரு ஆன்மீக கலைஞனாக மாறி எமக்குள் இருக்கும் அந்த ஆத்மாவின் ஆளுமை அழகை நாம் காண வேண்டும். வேண்டாதவற்றை அகற்றிவிட வேண்டும். நாம் மூலாதார சக்கரத்துக்கு தூய்மை இல்லாத ஆசைகளை நாம் விளக்கும் போது தூய்மையான ஆசை வளமான எமது வாழ்க்கை வளமான ஆசைகள் எமக்குள் வெளிவருகின்றது. எமது சுவாதிஷ்டான சக்கரம் மற்றும் மூலாதார சக்கரம், எமது மூலாதார சக்கரத்தின் தூய்மையை நாம் பாதுகாப்பதற்கு நல்ல சமூக கட்டுப்பாடுகளுக்கு நாம் அதனை புரிந்து அதற்குள் நாம் வாழ வேண்டும். சமூக கட்டுப்பாடுகள் ஒரு குடும்பத்தை சீரமைக்கின்றது. திருமணம் மூலமாக அந்த சமூகத்தில் தர்மம் அந்த எல்லைக்குள் பாதுகாக்கப்படுகின்றது. எனவே சயோகாவில் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை மிகவும் முக்கியமான ஒரு அழகாகும். அதாவது முக்கியமான ஒரு பங்காகும். இவை தூய்மையாக இருக்க வேண்டும். மக்கள் குழந்தைகள் நல்லவர்களாக வளர வேண்டும். இதன் மூலம் நாம் நமது மூலாதார சக்கரத்தின் நற்பண்புகளை நாம் வெளிக்கொண்டு வரலாம். வேண்டாதவற்றை விடுத்து நமது சுவாதிஷ்டான சக்கரம் எதிரி கோபம். கோபம்
அறிவு மூலம் அகற்றப்படலாம். நாம் தூய்மையான தெய்வீக ஞானம் அறிவு நமக்கு வரும்போது எந்த ஒரு பிரச்சனைகளையும் நாம் மேலிருந்து பார்க்கும் திறன் நமக்கு கிடைக்கின்றது. மேலிருந்து பார்க்கும் போது அதனுடைய பிரச்சனைகள் அது ஏன் வருகின்றது என்பதை நாம் கண்டறிந்து ஒரு நிதானம் நமக்கு கிடைக்கின்றது, கோபம் மறைகின்றது. அதை எவ்வாறு சரி செய்யலாம் என்ற ஒரு அன்பும் கருணையும் எமது சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து வெளிப்படுகின்றது. கோபம் அல்ல. எமது நாபி சக்கரம் அங்கு பேராசை நாபி சக்கரத்தை பாதிக்கின்றது. எமது உலக வாழ்வை மிக அதிகமாக பாதிப்பது பேராசை. பணம், பொருள் எதிலும் அளவுக்கு அதிகமாக ஆசை வைப்பது. இவற்றை நாம் அழகாக எவ்வாறு கையாளலாம் என்றால், நாம் எமது வாழ்வில் அமைதி திருப்தியை கடைபிடிக்க வேண்டும். போதுமென்ற மனம், அதோடு தாராள மனம் இருக்கும் போது அந்த திருப்தி வருகின்றது. தாராள மனம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சில பேர் நன்றாக கொடுப்பார்கள், அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதுவே தாராள மனம். தாராள மனம் அதாவது அந்த உலக வாழ்வுக்கு தேவையானவை மூலமாக பாய்ந்து கொண்டிருக்கும். வந்து எமக்கும் அதை திருப்தி தந்து மற்றவர்களுக்கும் திருப்தி தருமாறு அது மூலமாக போய்கொண்டிருக்கும். மற்றும் இயற்கை பொருள்கள், இயற்கையோடு வாழ கற்றுக்கொள்ளலாம். இயற்கை மூலமாக நாம் நன்றாக எமது வீட்டையோ எமது சுற்றாடலை நாம் நன்றாக அழகுபடுத்தலாம், செயற்கை தனங்களை விடுத்து. இதனால் நாம் நமது நாபியை வளமாக வைத்திருக்க முடியும். பேராசையை தவிர்க்கலாம். அநாகதம், பந்தம், பிணைப்பு. இங்கு ஆத்ம தத்துவம் வருகின்றது. ஆத்ம தத்துவம் என்பது நாம் எல்லோரும் ஒரு சிறு துளி அங்கம் ஆவோம். அந்த பரம்பொருளின் ஒரு சிறு துளி அங்கம். எனவே அங்கு சமமாக பார்க்கும் நிலை ஏற்படுகின்றது. எனது பிள்ளை, மற்றவனின் பிள்ளை அனைத்தும் சமம். எனவே தர்மம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். அவ்வாறு அந்த பார்க்கும் நிலை நமக்கு வர வேண்டும். தர்மம், சத்தியம், உண்மை அனைவருக்கும் பொதுவானது. மற்றும் நாம் பரம்பொருளின் ஒரு அங்கமாகும், ஒரு சிறுதுளி அங்கம். எனவே நமக்கிடையில் எந்தவித வேற்றுமையும் இல்லை. ஆத்மா, நான் ஒரு தூய ஆத்மா என்பதே எமது அடையாளம். விசுத்தி, பொறாமை விசுத்தி சக்கரத்தை பாதிக்கின்றது. மீண்டும் நாம் அனைவரும் பரம்பொருளின் சிறு துளிகளாகும். எனவே நாம் ஒரு மூலத்தில் இருந்து வந்தவர்கள். ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நாம் நமக்குள் தொடர்பு ஏற்படுகின்றது. நாம் பரம்பொருளோடு இணையும் போது அனைவரும் அங்கு ஒன்றாகின்றோம். எனவே நாம் அந்த கூட்டு உணர்வை உணர்கின்றோம். நாம் நமக்குள் நல்லவற்றுக்காக போட்டி போடலாம். ஆஞா சக்கரம், தற்பெருமை.
அதாவது அகங்காரம் முக்கியமாக. இதுவும் நான் யார் என்பதை மறப்பதால் ஏற்படுவது. நான் பரபிரம்மத்தின் ஓர் அங்கமாவேன், பரம்பொருளின் ஓர் அங்கம். எனவே அங்கு ஆணவம் மறைகின்றது. அந்த பரம்பொருளே அனைத்தையும் பார்த்து கொள்கின்றது, என்னையும் கவனித்துக் கொள்கின்றது. எனவே அந்த நான் என்ற அகங்காரம் மறைகின்றது, சுயமரியாதை வந்து சேர்கின்றது. சோமத சகஸ்ராரத்தில் இந்த 6 எதிரிகளையும் நாம் வென்று சகஸ்ராரத்துக்கு செல்லும் போது அங்கு முழுமையான ஒரு அமைதி கிடைக்கின்றது. நமக்கு மனம் விசாரங்கள் இல்லாது, எண்ணங்கள் இல்லாது அமைதி அடைகின்றது. உண்மையை புரிந்து கொள்கின்றது மனம். மமகாரம் அகங்காரத்தின் வேலைகளை புரிந்து கொள்கின்றது மனம். அதனால் மெதுவாக அமைதி அடைகின்றது. உண்மை தத்துவம் விளங்க ஆரம்பிக்கின்றது. அந்த உண்மையோடு ஒன்றான நிலை கருத்து நமக்கு ஒருமிக்கின்றது. சந்தேகங்கள் மறைகின்றது. இதனால் அந்த சச்சித் ஆனந்த நிலைக்கு நாம் செல்கின்றோம். சத்தியம் புரிகின்றது. நமது சித்தம் அமைதி அடைகின்றது. அமைதி அடையும் போது தம்மையே நாம் புரிந்து கொண்ட ஆத்ம விழிப்பு உணர்வு, எமது ஆத்மாவை உணர்ந்த அந்த நிலை, அந்த பேரமைதி, நிசப்தம், அதனால் ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்கின்றது. எமது இன்று நாம் இருதய சக்கரத்தை பற்றி பார்க்கின்றோம். இடது அநாகதம் நமது ஆத்மா இருக்கும் இடம். சச்சித் ஆனந்தம். சத்தியத்தை உணரும் போது நமது சித்தம் ஒளி அறிவு பெறுகின்றது, தெளிவடைகின்றது. அதனால் ஒரு பெரிய ஆனந்தம், பெரிய ஒரு அமைதி, அதனால் ஒரு என்னை நானே உணர்ந்த, என்னை நானே வென்ற ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்கின்றது. இதுவே எமது இருதய சக்கரத்தின் பண்புகளாகும். இடது இருதயம் எல்லோருக்கும் ஒளியூட்டும் ஒரு அன்பு, பரிவு. இது தாய்க்குரிய இருப்பிடம். இந்த எல்லோருக்கும் ஒளியூட்டும் அன்பு தாயின் பண்பாகும். இதுவே எமது ஆத்மாவின் சுயத்தின் இருப்பிடமும். எமது நடு இருதயம் எமது பயத்தை போக்கி எமக்கு தன்னம்பிக்கை, பாதுகாப்புணர்வை தருகின்றது. எமது வலது இருதயம் எமக்கு கடமை உணர்வுகளை எமக்கு உணர்த்துகின்றது. தர்மத்தின் எல்லைகளை எமக்கு உணர்த்துகின்றது. அதனால் நாம் நன்னடத்தைகளை பேணுகின்றோம், எல்லைக்குள் பேணுகின்றோம். இவை அனைத்தும் தந்தையின் கருணையாகும், தந்தையின் பண்புகளாகும். எனவே தாயாக தந்தையாக அந்த இறை அன்பு, தெய்வீகம் தாயாக தந்தையாக எமக்கு இருந்து நமது இருதயத்தை வளம்படுத்துகின்றது.
ஆத்மாவின் நற்பண்புகள் வெளிப்படுகின்றது. இது இந்த இருதய சக்கரம் மார்பெலும்பு நாளம், கார்டியக் பிளக்சஸ் என்று சொல்லப்படும். இது 12 இதழ்களை கொன்றது. இதனுடைய தத்துவம் வாயு தத்துவம். இந்த நடு நடு மார்பெலும்பு ஸ்டர்னம் போன் என்று சொல்லப்படும். 12 வயது வரை அந்த ஸ்டர்னம் போனில் ஆன்டிபாடிஸ், அதாவது பிற பொருள் எதிரி என்று சொல்லுவார்கள் மருத்துவத்தில், இவற்றை உருவாக்கி கொண்டிருக்கும். ஏனென்றால் எம்மை பிற பொருட்களில் இருந்து, அதாவது எமது உடலுக்குள் ஏதாவது வேட்டு பொருள் அல்லது கிருமிகள் உள்போனால் அவற்றை எதிர்த்து போராடி அழித்து எம்மை பாதுகாக்கின்றது. அது மட்டுமல்ல, சூட்சும சரீரத்தில் இவை எதிர்மறையான சக்திகளை எதிர்த்து போராடுகின்றது. ஸோ உடல் ரீதியாக, மருத்துவ ரீதியாக இவை இரத்தத்தில் கிருமிகள், வேண்டாத பொருட்களை எதிர்த்து போராடி எம்மை பாதுகாக்கின்றது. சூட்சும சரீரத்தில் ஆன்மீக விளக்கம் இவை எதிர்மறையான சக்திகளை எதிர்த்து போராடி எம்மை பாதுகாக்கின்றது. எமக்கு பயம் ஏற்படும் போது இதனாலேயே எமது நெஞ்சு படபடக்கின்றது, நடு நெஞ்சு படபடக்கின்றது. ஏனென்றால் இந்த ஸ்டர்னம் போன்ஸ் அவசரமாக இந்த ஆன்டிபாடிஸ் உற்பத்தி செய்கின்றது. ஏனென்றால் ஏதோ எதிர்மறை வருகின்றது, அதை எதிர்த்து போராடி எம்மை பாதுகாப்பதற்காக. இவை உண்மையில் ஆன்மீகத்தில் இவை கணங்கள் என்று அழைக்கப்படும். இந்த சக்தி, அதாவது தெய்வீக சக்தி எமது உருவாகின்றது எமது நடுநெஞ்சில் எதிர்மறை சக்திகளை இருந்து எம்மை பாதுகாப்பதற்கு. இவை கணங்கள் என்று சொல்லப்படும். எமது இருதயத்தின் இருப்பிடம் தலை உச்சி குழி, கைகளில் இரு சின்ன கடைசி விரல், கால்களிலும் சின்ன விரல்களால் இந்த இருதய சக்கரம் குறிக்கப்படும். இந்த இருதய சக்கரத்திலிருந்து வரும் நரம்புகள் எமது தலை உச்சி குழியிலும், கைகளில் சின்ன விரல்களிலும், காலிலும் சின்ன விரல்களில் முடிவடைகின்றது. எனவே இருதயத்தில் ஏதும் பிரச்சனை என்றால் இந்த இடங்களில் நாம் ஒரு நோவோ அல்லது ஒரு துடிப்போ, ஏதோ ஒரு நரம்பு மூலமாக ஏதோ ஒரு உணர்வை நாம் உணரக்கூடியதாக இருக்கு. இருதயம் நன்றாக இருந்தால் அதன் மூலமாக நன்றாக அந்த தெய்வீக நுண்ணதிர்வுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். இதுவே நமது இந்த 3 சக்கரம், இருதயத்தின் 3 பாகங்களின் பண்புகளாகும். நமது இருதயத்தை பாதிக்கும் பிரச்சனைகளை நாம் தவிர்க்க வேண்டும். முக்கியமாக நடு இருதயம், பயத்தை நாம் தவிர்க்க வேண்டும். பாதுகாப்பில்லாத நிலைமை, பயம், தாயாருடன் பிரச்சனை அல்லது தாயாக இருக்க பயம், சந்தோஷமற்ற குடும்பத்தில் குழந்தை பருவம், இவை என்பன எமது நடு நெஞ்சை பாதிக்கும். அதாவது நாம் ஒரு தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக, பயந்தவர்களாக அது பெற காரணம். ஆனால் சயோகாவில் அவை அனைத்தையும் நாம் நிவர்த்தி செய்யலாம், சரி செய்யலாம். இடது இருதயம் எமது ஆத்மாவின் இருப்பிடம். எனவே ஆத்மாவுக்கு எதிரானவற்றை நாம் தவிர்க்க வேண்டும்.
மன உடல் ரீதியான அதீதமான தொழிற்பாடுகள், தவறான உறவு முறைகள், அதாவது சொந்த தாயோடையே ஒரு செயற்கைத்தனம், எந்த உறவுகளோடும் செயற்கைத்தனத்தை தவிர்ப்பது நல்லது. நாம் எமது இருதயத்தில் கள்ளம் கபடம் இல்லாதிருக்கும் போது நாம் முழுமையான பாதுகாப்பை பெறுகின்றோம். எனவே உறவுகளை நாம் அவ்வாறு இருப்பதன் மூலம் அவர்களை நாம் திருத்த முடியாது, ஆனால் நாம் அவ்வாறு இருப்பதன் மூலம் எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். அவர்களும் திருந்த வாய்ப்பு இருக்கின்றது. மற்றும் போதை வஸ்துக்கள், அந்த மாதிரியானவை, கடவுளுக்கு எதிரான செயல்கள், அது பற்றி பேசுவது என்பன நமது இடது இருதயத்தை பாதிக்கும். வலது இருதயம் தந்தையின் குணம், தந்தையின் ஒரு குணம். அதாவது இடது இருதயம் தாயின் பண்பு போல் வலது இருதயம் தந்தையின் பண்பு. தந்தையாக அல்லது எமது தந்தை சரியாக எமக்கு தந்தையாக இருக்காவிட்டால், அல்லது நாம் தந்தையாக சரியாக இருக்கவில்லை என்றால் இந்த வலது இருதயம் பாதிக்கப்படுகின்றது. முன்கோபம், திமிர்குணம், இந்த மாதிரியான குணங்கள் எமது வலது இருதயத்தை பாதிக்கின்றது. சட்டத்தை மீறி செயல்படுதல், ஆதிக்கம் செலுத்தல், அரசியல் பொருளாதார ரீதியாக மக்கள் ஒடுக்கப்படுவது, சந்தோஷமற்ற குடும்பங்கள் நமது வலது இருதயத்தை பாதிக்கின்றது. காலை மாலை தியானம், உப்பு நீர் சுத்திகரிப்பு, சக்கரங்களுக்கு நீங்கள் அதிர்வு கொடுத்தல் இந்த எல்லா சக்கரங்களுக்குமே உதவும். முக்கியமாக இருதய சக்கரம் மூச்சு பயிற்சி உதவுகின்றது. இன்று நாம் செய்தது போல் நீங்கள் செய்யலாம். 3 தடவை போதுமானது. மணிக்கணக்காக இருந்து செய்ய தேவையில்லை. 3 தடவை முழு கவனத்தோடு செய்தால் அதன் பலனை நீங்கள் காணலாம். இப்பொழுது மீண்டும் எமது கவனத்தை தலை உச்சி குழியில் நாம் வைத்து இரு கைகளையும் அவதானிப்போம். எமது மனதை அவதானிப்போம். நாம் முன்பு இருந்ததை விட இப்போது எமது மனம் ஆறுதல் அடைந்திருக்கின்றதா என்று பார்ப்போம். நிறைய உண்மைகளை நாம் இன்று பார்த்தோம். இவை அனைத்தும் நமது மனதை ஆறுதல் அடைய செய்திருக்கின்றதா என்று கவனிப்போம். எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். நான் ஒரு தூய ஆத்மா, அது மட்டுமல்ல பரமாத்மாவின் ஒரு சிறு துளியே நான். பரமாத்மாவின் ஒரு அங்கம் ஆவேன். நான் தனித்தவன் அல்ல, பரமாத்மாவின் ஒரு அங்கம் ஆவேன். எமது மனதில் எமது இருக்கும் எண்ணங்கள் அனைத்து கடந்த காலம், எதிர்காலம் எண்ணங்கள், எமது மமகாரம், அகங்காரம் அனைத்தையும் அமைதியடைய செய்து எமது மனதுக்கு அப்பால் எமது கவனத்தை கொண்டு சென்று தலை உச்சி குழியில் எமது ஆத்மாவில் வைப்போம். அந்த பரமாத்மாவின் ஒரு சிறு துளி பிரதிபலிப்பு. நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் ஒரு சிறு துளி அங்கமாவேன். நான் ஒன்றும் செய்வதில்லை.
பரமாத்மாவே அனைத்தையும் கவனித்துக் கொள்கின்றது. இந்நிலையில் குண்டலினி அணை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சர்வம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். எம்மை சமநிலை செய்து கொள்வோம். அனைவரும் உங்களுடைய இடது நாடி வலது நாடி பிரச்சனைகளை சிறிது குறித்து தியானத்தில் இருங்கள். பல பிரச்சனைகளை நாம் அடையாளம் கண்டிருக்கலாம். இந்த கடந்த கால இந்த பிரச்சனை இன்னும் எனக்குள் மனதில் இருக்கின்றது, அல்லது எதிர்காலத்தை பற்றிய பிரச்சனைகள் இன்னும் எனது மனதில் இருக்கின்றது. எதுவானாலும் நாம் அனைத்து காரணங்கள் அதனுடைய விளைவுகளுக்கு அப்பால் நாம் செல்வோம். அது மிகவும் இலகுவான வழி. அனைத்தையும் விடுத்து, ஏனென்றால் நாம் பரம்பொருளின் ஒரு அங்கம், சிறு துளி அங்கம். கடலில் சிறு துளிகள், சிறு சிறு துளிகளால் ஆனதே பெரும் மாபெரும் கடல். ஒரு மழை துளி கடலுள் விழும் போது கடலாக மாறுகின்றது. அதுபோல் நாமும் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நாம் பரமாத்மாவோடு இணைகின்றோம். சிறு துளி நீர் கடலாக மாறி, கடலே அந்த துளியை பார்த்து இப்பொழுது பார்த்து கொண்டு முழுமையாக பார்க்கின்றது. அங்கு துளியின் அடையாளம் மறைகின்றது. அதுபோல் நாமும் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு பரமாத்மா எம்மை முழுமையாக கவனிக்க ஆரம்பிக்கின்றது. அதனை நாம் எமது கவனத்தை அமைதியடைய செய்வதன் மூலம் அவற்றை நான் நாளாந்தம் உணர ஆரம்பிக்க வேண்டும். எனவே இன்று தமது கால்களை உப்பு நீரில் வைத்து நாம்
காரண காரியங்கள், விளைவுகள், எமது செயல்கள், அதனால் ஏற்பட்ட விளைவுகள், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துக்கும் அப்பால், அனைத்தையும் சரணாகதி செய்து அனைத்துக்கும் அப்பால் நாம் செல்லுவோம். இரு கைகளையும் இருதய மட்டத்தில் வைத்து அவதானிப்போம். இரு கைகளிலும் நுண் அதிர்வுகளை அவதானிப்போம். பிரார்த்திப்போம். தாயே, எனது இடது நாடியில் இச்சா சக்தி, தூய விருப்பத்தையும், எனது வலது நாடியில் கிரியா சக்தி, எனது மன உடல் தொழிற்பாடுகளுக்கான சக்தி, எனது கவனத்துக்கான சக்தி அனைத்தையும் தூய்மைப்படுத்தி எனது கவனத்தை முழுமையாக எனது ஆத்மாவில் வைக்க எனக்கு அருள் புரியும். கவனம் முழுமையாக தலை உச்சிக்கு செல்லட்டும். எமது வலது கை உள்ளம் கையை எமது தலை உச்சியில் வைப்போம். அந்த இடத்தில் குளிர்ச்சியாக இருக்கின்றதா, சூடாக இருக்கின்றதா? சூடாக இருந்தால் அதை குளிர்ச்சியாக மாறும் வரை அனுமதியுங்கள். ஸ்ரீ மாதாஜி, என்னை முழுமையாக தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். இப்பொழுது எமது வலது கையை ஒரு 2 அங்குல உயரத்தில் தூக்கி தலை உச்சிக்கு மேல் வைத்து எமது தலை உச்சிக்கும் உள்ளம் கைக்கும் இடையிலான பகுதியை அவதானிப்போம். நன்றாக குளிர்ச்சியை உணர்ந்தால் எமது வலது கையை மெதுவாக மேலே கொண்டு செல்வோம். அந்த குளிர்ச்சியும் அதிகரித்து கொண்டு செல்வதை நாம் காணலாம். இப்பொழுது சற்று ஒரு 4-5 அங்குல உயரத்தில் நாம் கையை வைத்து அவதானிப்போம். நன்றாக உச்சிக்குழி தளர்வடைந்து அதன் மூலமாக ஒரு குளிர்ச்சி நன்றாக வெளியேறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. நாம் கூட்டாக அனைவரும் அதை உணர்வோம். ஸ்ரீ மாதாஜி, கூட்டாக அமைதியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள் அனைவரையும். இப்பொழுது நமது வலது கையை இன்னும் மேலும் மேலும் நன்றாக மேலே மெதுவாக உயர்த்தி கை நன்றாக நீண்ட பின்பு நமது 5 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி செலுத்துவோம்.
இது நமது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்த வல்லது. இடது நாடி பிரச்சனையால் ஏற்படும் நோய்கள் அனைத்தும் இதன் மூலமாக வெளியேறும். வலது கை விரல்கள் ஐந்தும் குளிர்ச்சி அடைகின்றதா? உள்ளம் கை அந்த குளிர்மை கை முழுவதும் பரவுகின்றதா? அதே போல் நமது இடது கையும். இப்பொழுது எமது கையை கீழே கொண்டு வந்து இடது கையை எமது தலை உச்சிக்குழியில் வைப்போம். இடது கை தலை உச்சிக்குழியில் குளிர்ச்சியை உணர்கின்றதா அல்லது சூட்டை உணர்கின்றதா? இப்பொழுது 2 அங்குலம் உயர்த்துவோம். கையை உச்சிக்குழிக்கும் உள்ளம் கைக்கும் இடையில் அந்த குளிர்ச்சி அதிகரிப்பதை நாம் உணருவோம். பின்பு சற்று மேலே எடுத்து செல்வோம். ஒரு 4-5 அங்குலம். தொடர்ந்து அந்த குளிர்ச்சி அதிகரிப்பதை நாம் கவனிப்பது மட்டும்தான். கவனிப்போம். இப்பொழுது மெதுமெதுவாக கையை மேலே எடுத்து சென்று நாம் முழுவதுமாக கொண்டு சென்ற பின்பு 5 விரல்களையும் ஆகாய தத்துவத்தை நோக்கி செலுத்துவோம். இது நமது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்த வல்லது. வலது நாடியால் வரும் உடல் உபாதைகள் அனைத்தும் இதன் மூலமாக சரி செய்யக்கூடியதாக இருக்கும். நமது இடது கை 5 விரல்களையும் அவதானிப்போம். ஆகாயத்தை நோக்கி இருக்கும். இந்த விரல் நுனிகள் மூலமாக விரல் நுனிகளில் நீங்கள் அனுபவங்கள் மாற்றத்தை காணலாம். இந்த குளிர்மை உள்ளம் கை மற்றும் முழு கைக்கும் கீழ் நோக்கி பரவுவதை நீங்கள் காணலாம். அதே போல் வலது கையிலும் நீங்கள் அவதானிக்கலாம். இப்பொழுது நமது இடது கையை அடுக்கிக் கொண்டு வருவோம். இருதய சக்கரத்தில் இன்று இருதய சக்கரத்தை நாம் பார்த்தோம். எனவே அதன் உறுதிமொழிகளை நாம் சொல்லுவோம். நடு இருதயம். நாம் கேட்போம். தாயே, தயவு செய்து எனது இருதயத்தை நிரப்பி அன்பால் நிரப்பி என்னை தன் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பயமற்றும் இருக்க செய்யும். தாயே, எனது இருதயத்தை அன்பால் நிரப்பி என்னை
தன் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பயமற்றும் இருக்கச் செய்யும். தலை உச்சியில் இருந்து கொண்டு எமது கவனத்தை நடு நெஞ்சு பகுதியில் வைப்போம். நடு இருதயம் முள்ளந்தண்டு பகுதியில் இதில் குளிர்ச்சி பரவுவதை காண முடிகின்றதா என்று பாருங்கள். எமது வலது கையை நாம் நடு நெஞ்சில் வைப்போம். வைத்து நாம் கேட்போம், தாயே, என்னை எனது இருதயத்தை அன்பால் நிரப்பி என்னை தைரியத்துடனும் தன் நம்பிக்கையுடனும் பயமற்றும் இருக்க எனக்கு அருள் புரியும். எனக்கு தன் நம்பிக்கையை தாருங்கள். தியான அனுபவங்கள் மூலமாக தெய்வீக நம்பிக்கையையும் எனக்கு தந்தருளும். அனுபவம் மூலமாக வரும் நம்பிக்கை உறுதியானது, தைரியத்தை தரக்கூடியது, பயத்தை போக்க வல்லது, தன் நம்பிக்கையை வலுவடைய செய்யக்கூடியது. இப்பொழுது அது வலது கையை இடது இருதயத்தில் கொண்டு செல்வோம். தன் நம்பிக்கையோடு இதில் சொல்லுவோம், தாயே, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. எனது ஆத்மாவுக்கு ஏதும் தவறுகள் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தால் அவற்றை மன்னித்து விடுங்கள். உங்கள் அருளால் ஒரு தாயாரின் அன்பை பிரதிபலிக்கும் கருவியாக இருக்கின்றேன். நாம் தன் நம்பிக்கையோடு செல்லுவோம். எனது இடது இருதயம் மூலமாக அந்த தெய்வீக அன்பு வெளிவரும் ஒரு கருவியாக நான் இருக்கின்றேன். நமது இருதயம் குளிர்ச்சி அடைகின்றதா என்று கவனி. இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையை எமது வலது இருதயத்தில் வைப்போம். இது தந்தையின் அன்பு. இந்த அன்பும் அனைவருக்கும் இருக்க வேண்டியது. தாய் தந்தையர் இருவருடைய ஒவ்வொரு வகையான அன்பு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். நாம் எமக்குள் தாயாக தந்தையாக இருக்க வேண்டும். நமது வலது இருதயத்தில் நாம் இறை நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கையோடு சொல்லுவோம், இந்த தெய்வீக அன்பு சக்தியே என்னை பொறுப்புள்ளவனாக ஆக்குகின்றது, கடமை உணர்வுள்ளவனாக ஆக்குகின்றது. எனவே அந்த தெய்வீக நம்பிக்கையோடு சொல்லுவோம், தாயே, நீங்களே எனக்குள் உள்ள கடமை உணர்வு ஆவீர்கள், பொறுப்புணர்வு ஆவீர்கள்.
நீங்களே தர்மத்தின் எல்லையாகவும் நன்னடத்தையின் எல்லையாகவும் இருந்து எனது நன்மைகளை பாதுகாப்பவர். அன்புள்ள தந்தையாக இருக்கின்றீர்கள். இப்பொழுது எமது வலது இருதயம் குளிர்ச்சி அடைகின்றதா என்பதை பார்ப்போம். இப்பொழுது இடது கையை நாம் மடக்கி கொண்டு வருவோம். நமது வலது கையை நெற்றியில் வைப்போம். சற்று குனிந்து நாம் மீண்டும் கேட்போம். தாயே, எனது ஆத்மாக்கு எதிராக நான் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து விடுங்கள். நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை மன்னித்து விடுங்கள். நான் மற்றவர்களை மன்னிக்கின்றேன். நானும் என்னை மன்னிக்கின்றேன். நான் மற்றவர்களை முழுமையாக மன்னிக்கின்றேன். அதுபோல் எனது தவறுகளையும் மன்னித்து விடுங்கள். மன்னித்து எனது சிரசை அமைதியான ஒரு இடமாக மாற்றி விடுங்கள். அங்கு தெய்வீகம் வந்து குடியேற எனக்கு அருள் புரியுங்கள். முன்னேற்றி தலைக்குள் ஒரு தளர்வு குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனிப்போம். மீண்டும் வலது கையை தலை உச்சி குலுக்கி கொண்டு சென்று சிறிது நேரம் தியானிப்போம். கையை 2 அங்குலம் உயர்த்தி கவனிப்போம். இப்பொழுது இரு கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இந்த குளிர்மையை தொடர்ந்து கவனத்தை வைத்து உணருங்கள். ஒரு சிறிது நேரம் இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை கேட்போம். இறுதிய சக்கரத்தை பற்றிய ஒரு உரை.
Now then we have another center on top which we call as the heart center. It is in the center. Now in the sternum bone, behind the sternum bone, this center is there, and thymus produces the antibodies in your sternum bone. These antibodies later on fight your diseases. When you are about 12 years of age, they go into the whole body and waiting there for a signal from your sternum bone. That means supposing you see something, you get frightened, this bone starts pulsating. When it pulsates, the antibodies know there's some emergency and they get prepared for it. Now this is such a normal thing to happen to people, but insecurities can be of the worst type. And when these insecurities develop, people can develop all kinds of diseases of the lungs, especially the women develop what you call as the breast cancer. Mostly these women are insecure. Maybe their husbands are not good, or they feel that the husband may leave them alone or something like that. There are certain insecurities that are built in. They might be quite frightened personalities. I've seen most of the air hostesses have this center heart catching because they're afraid they may miss the plane, or I don't know, they have to be on the job and run and do. Mostly these time-bound jobs cause you the trouble here of the center heart. And this center heart is very important because for women especially, they have to be secured. If their motherhood is challenged, then they are even worse. And this is how one has to understand a woman should be very much respected. If she is your wife, she is your child, or anything, she has to be respected and given all the security. It's the woman who makes the society, it's the woman who creates the children, it's the woman who looks after the children. So if there's any problem with your father, then the right side catches and it gives you asthma. First of all, you are, we can say, vulnerable to asthma due to bad liver. Plus, if you have problems with your father or eat with your fatherhood. Supposing you are an unhappy father, or maybe that you are not looking after your children, then you get this center caught up very badly. It can happen to any one of us if a man is unkind to his son. It's a father principle. If the son is unkind to the father, so the father is hurt. It's the father principle if it is disturbed by any chance, or suddenly father dies and you feel the pinch of that all your life. All that can work out here and you get this right heart catch. With that, you get asthma. It is said that in homeopathy they believe that with more tension you get it. Because when you are more tense, you see, you remember your father. If he was here, he would have helped you. In the subconscious sometimes it works out. And that's how it adds to the problem. It is so simple to work out that you'll be amazed that if you have to just raise the principle of father in a person like that, who might be a dejected father, who might be a cruel father, who might be a son who has lost the father, can be anything.
that you have to just put your hand on that part. Left hand side of this is the essence of motherhood. If in your childhood your mother had played a role which has given you fear or kind of a frightening experience, then this center goes out. We say the left heart is catching. Sometimes if you are a bad mother also it might touch. This center is very important. On the left hand side is the mother's side, and the mother itself is. If the mother is a lunatic, you get a problem there. You might get it, we call it a heart. There are two hearts. One is the heart of the spirit and one is the heart chakra. If a mother is a fanatic, she's a woman who is very fanatic about her food, things like that, then the children get it. It's a dangerous thing to play with children like that, to have complete discipline on the children and just keep them, must walk straight like a horse, put two things. Children should be allowed to have their freedom. Actually, when we suppress them too much, they become hooligans. That way Indians are better. They know how to bring up their children. With this cruelty towards children, I don't know what women are up to. When are they going to take their figures and their beauties and everything in front of God? Such cruelty exists, such self-centeredness. Then with all this, the children develop this trouble and they have palpitations. They have very weak hearts. Or when the children are not nice to the mother, they also get it. So mother and father are very important factors in Sahaja Yoga, and you have to understand that if your parents have been unkind to you, you must forgive them. Just forget about them because they have given you birth. You should be thankful and just forget about them. That's the best way to get over the problem of left and right heart. So I have explained to you all these things. Now this is the heart. In the heart resides the spirit. The spirit is watching the game of this creation and is watching what is happening to this person, to this person, to this person, to this person. Everybody has got in their heart the spirit, which is watching. It's called as the Kshetrajna, means the one, the knower of the field. He is watching every minute. He knows what to do, where you go, what mistakes to create. He watches. He doesn't interfere. If only the interference comes from here, from that way, which tries to give you conscience, which tries to improve you. From here sometimes, the victim part, it tries to tell you, be in the center, by punishing you, by showing it is wrong. But he is just watching the game. Let's see how far it goes. He is the knower of your feet. He is the universal being within you. He is the reflection of that God Almighty who is a spectator within. And his power is this all-pervading power which has created all this. So to feel this all-pervading power, you have to become the step. All this creation has no meaning if you do not become the spirit. In the Vedas, the very first stanza says that by reading Vedas, if you do not become Vid, Vida means, Veda word comes from Vida. Vida means to know. If you do not become the knowledge, then it has no meaning. Yeah. Heart is the main thing within us. You see, that's the last. Once heart stops, we don't exist. It's sheer existence. That's the most important organ God has given. Once the spirit is angry, in any way strained,
anyway despaired, we just disappear. And then we die. There's nothing left. Heart is very important. That's why he's prayer. இப்பொழுது ஸ்ரீ மாதாஜி மூலம் இருதய சக்கரத்தை பற்றிய விளக்கங்களை கேட்டோம். எமது இருதயம் ஆத்மா வாழும் இடம், இடது இருதயம். ஆத்மா சத் சித் ஆனந்தம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஆத்மா சத்தியம், சித்தம், ஆனந்தம். ஆத்மாவை விவரிக்கும் 3 சொற்களாகும். ஆத்மாவே சத்தியம். நான் ஒரு தூய ஆத்மா என்பதே சத்தியமானது. இந்த சத்தியம் நமது சித்தம் இந்த சத்தியத்தால் அறிவூட்டப்படும் போது, நமது சித்தத்தில் அதை நாம் புரிந்து கொள்ளும் போது, உணர்ந்து கொள்ளும் போது அந்த அமைதி நமக்கு கிடைக்கின்றது. அமைதி அடைகின்றோம். அந்த அமைதி நமக்கு ஒரு ஆனந்தத்தை தருகின்றது. அந்த ஆனந்தம் அழிவில்லாதது. இதுவே சத் சித் ஆனந்தம். இது ஆத்மாவை குறிக்கும் 3 சொற்களாகும். தியான நிலையில் மீண்டும் இந்த பாடலை கேட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். Shivaya
ஸ்ரீ மாதாஜியின் அருளுரைகள் மூலமாக நாம் நிறைய தத்துவங்கள் எம்மை பற்றிய நிறைய உண்மைகளை நாம் அறிந்து கொள்கின்றோம். சச்சித் ஆனந்த ரூபம், அதுவே எமது ஆத்ம நிலை. சிவோகம் சிவோகம், நானே நான், நானே ஆத்மா. அதனுடைய அர்த்தம் சிவோகம் சிவோகம், நானே ஆத்மா. அதுவே உண்மையாகும். இன்று மீண்டும் அன்னை குண்டலினியை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்ய, சாஸ்வா. இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். சோமோடு இன்றைய தியானத்தில் இணைந்து கொண்ட ஃபேஸ்புக் அன்பர்கள் மற்றும் ஜூம் அன்பர்கள் அனைவருக்கும் நமது அன்பான வணக்கங்கள், நன்றிகள். உங்களுடைய தியான அனுபவங்கள் அல்லது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அல்லது உங்களுடைய கருத்துக்கள் எதுவானாலும் நீங்கள் ஃபேஸ்புக் அன்பர்கள் சாட் மூலமாக நமக்கு அறிய தரலாம். ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.